Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போறோம். இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். இது பண்றது ரொம்ப சிம்பிள் தான் फ्रेंड्स. ஆனா டேஸ்ட் அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இது வரைக்கும் Subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஊற வச்ச 5 பாதாம் 5 கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக உடல ஊற வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் இதில் சேர்த்துடுங்க. 2 தக்காளி சோப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் 4 பீஸ் பட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே 3 ஏலக்காய் லைட்டாக பிச்சு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. 3 கிராம்பு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய அதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரில, ஸ்டார் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் சோப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன பச்சை மிளகாய் அப்படின்னா 2 ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் as usual நல்லா வதக்கிக்கணும். இப்போ சோப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் வதக்கிக்கங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளோ ஆட் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இனி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். மொத்தமாக 3 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிவிடுங்க. 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இவ்வளவும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சுருந்தோம். அது ஊறினதுக்கு அப்புறமா 1/2 கப் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிடுவோம். மொத்தமாக 3 கப் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு 60% வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வைங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஒரு 60% அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயோட அந்த அரைப்பை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் அரைப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுனா கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிவிடுங்க.
எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்மளோட வெஜ் குருமா. இப்போ சோப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் குருமா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. இது சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.